முருங்கைக்கீரை பொரியலை ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு இது போல் வாணலியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிளறி வச்சுடுங்க. இப்போதைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு வாணலியை ஃபுல்லாக மூடாமல் பாதி அளவுக்கு மூடி வச்சிங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரை நல்லா வெந்துடும். இப்போ இந்த பக்கம் நம்ம முருங்கைக்கீரைக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வேர்க்கடலை, 3 வரமிளகாய், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகுது. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்தா ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை வறுவல் ரெடி. இது வரைக்கும் இது போல் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.